ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சென்டம் பிளான். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 2.5 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படி சென்டம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் அண்ட் ஆர்கானிக்கில் 11 and 12 இருக்குது. அண்ட் நம்ம இந்த எல்லா சாப்டர்ஸ்க்குமே நம்ம எந்தெந்த புக் பேக் அண்ட் எந்த புக் இன்சைட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் புக்கில். அதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் இந்த எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா நான் எந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா ஈஸி டு டஃப்பில் தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதுபடி நான் ஃபஸ்ட் லெசன் படிப்பேன், நெக்ஸ்ட்டு 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், நெக்ஸ்ட்டு 2nd லெசன், நெக்ஸ்ட்டு 3rd லெசன், நெக்ஸ்ட்டு 4th லெசன், நெக்ஸ்ட்டு 11th லெசன், 12th லெசன். இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நான் படிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரி இருக்கும், மொத்தம் 12 மார்க்ஸு. அதே மாதிரி 3 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் எழுதணும், அதில் 1 கம்பல்சரி 18 மார்க்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு எதிரா சாய்ஸில் வரும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது நம்ம டே வைஸ் பிரேக் டவுன் இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2.5 டேஸ் தான் இருக்குது. இந்த 2.5 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், 9 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். இது ரொம்ப எட்டிக்கான உங்களுக்கு சுச்சுவேஷன் மாதிரி. ஏன்னா அந்த 2 டேஸில் 9 சாப்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிள் மாதிரி தெரியும். பட் நான் சொல்கிற மாதிரி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, இன்றைக்கி பயாலஜி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 7 இந்த 2 சாப்டர் படிக்கிறீங்க. ஸோ சாப்டர் 1 ரொம்ப ஈஸி, நிறையா தான் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சாப்டர் 7 கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 சாப்டர் படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2nd சாப்டர் அண்ட் 6th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் 11th சாப்டர். நான் இங்கேயே 11th சாப்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டராச்சும் படித்தா தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஏதாவது கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். அதனால் 11th சாப்டர் நீங்கள் அடுத்த நாளே படிச்சிடுங்க. அதாவது 23 படிச்சிடுங்க. ஸோ 2nd சாப்டர் ஈஸி, 6th சாப்டர் ஈஸி, 8th சாப்டர் ஈஸி, 11th மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு லெவல் கஷ்டமாக இருக்குது, நான் ஆர்கானிக் படித்ததே இல்லை அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் ஆச்சு கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ நேமிங் ரியாக்ஷன் மஸ்ட்டாக ஸ்டடி பண்ணிடுங்க. ஏன்னா நேமிங் ரியாக்ஷன் கொஷின் கேட்பாங்க. இல்லை அது தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னா நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏபிசிடி ரியாக்ஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள், அதாவது நாளான்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாப்டர் 3, 4, 12 இந்த 3 சாப்டருடைய நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டுமே படிச்சிங்கன்னா கூட போதும். ஏன் அப்படின்னு அந்த 3 சாப்டர் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் மிட் டேர்மில் நீங்கள் 1, 2 மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. 3, 4 படிச்சிருக்க மாட்டீங்க அண்ட் 12 படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால இந்த 3 சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் அப்லோட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்த 1 இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 29 அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதாவது 9 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ நான் சொல்கிற மாதிரி படித்தீங்க அப்படின்னா 9 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பேர் இருப்பீங்க, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே படிக்கல ப்ரோ, இன்றைக்கி குவார்ட்டர்லி எக்ஸாம் தான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா நான் எல்லா சாப்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, 2, 3, 4, 6, 7 இதோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் இருக்கிறது மட்டுமே படித்தா கூட உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70க்கு 50+ ஷூராக இருக்க முடியும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.